அதிகாரம் 5. இவ்வாறு சாலமோன் செய்து வந்த ஆண்டவரின் இல்லப்பணி யாவும் முடிவுற்ற போது அவர் தம் தந்தையாம் தாவீது கடவுளுக்கு அர்ப்பணித்த பொன் வெள்ளியையும் எல்லாவித கலன்களையும் கொண்டு வந்து கடவுளது இல்லத்தின் கருவூலங்களில் வைத்தார். உடன்படிக்கை பேழையை கோவிலுக்கு கொணர்தல். பின்பு சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீயோன் என்ற தாவீதின் நகரிலிருந்து கொண்டு வருவதற்காக இஸ்ரேலின் பெரியோர் எல்லா குலத்தலைவர்கள், இஸ்ரேல் மக்களின் குடும்பத் தலைவர்கள் ஆகியோரை எருசலேமில் ஒன்று கூட்டினார். அவ்வாறே இஸ்ரேலர் எல்லாரும் 7ஆம் மாத திருவிழாவின் போது அரசர் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தபின் லேவிய குருக்கள் பேழையை எடுத்து அதையும் சந்திப்பு கூடாரத்தையும் அங்கிருந்த புனித கலன்களையும் கொண்டு வந்தார்கள். சாலமோன் அரசரும் பேழைக்கு முன்பாக கூடியிருந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எண்ணற்ற கணக்கற்ற கிடாய்களையும் காளைகளையும் பலியிட்டனர். அவ்வாறே குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவிலின் கருவறையாகிய திருத்தூயகத்திற்கு கொண்டு வந்து அதற்குரிய இடமாகிய கெருபுகளின் இறக்கைகளுக்கு கீழே வைத்தார்கள். பேழை வைக்கப்பட்ட இடத்தின் மேல் கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. பேழையின் தண்டுகள் நீளமாயிருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறையில் பேழைக்கு முன் தெரிந்தன. ஆனால் வெளியிலிருந்து காண இயலாது. பேழை இன்று வரை அவ்விடத்திலேயே இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு ஆண்டவர் ஓரேபில் அவர்களோடு உடன்படிக்கை செய்கையில் மோசே அவர்களுக்கு கொடுத்திருந்த 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் அப்பேழைக்குள் இருக்கவில்லை. குருக்கள் தூயகத்தில் இருந்து வெளியே வந்தபோது அவர்கள் அனைவரும் தங்களது பிரிவின் முறைகளை கண்காணிக்காமல் தங்களை தூய்மைப்படுத்தி இருந்தார்கள். லேவிய பாடகர், அதாவது ஆசாபு, ஏமான், எதுத்தூன் என்போரின் புதல்வரும் உறவினரும் மென்துகில் அணிந்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் யாழ்களையும் இசைத்து பலிபீடத்தின் கீழ்த்திசையில் நின்று கொண்டிருந்தனர். அவர்களோடு 120 குருக்கள் எக்காளங்களை ஊதிக்கொண்டிருந்தார்கள். எக்காளம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். அவர்கள் எக்காளம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர், என்றுமுளது அவர்தம் இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழ் இசைத்தார்கள். மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. மேகத்தை முன்னிட்டு குருக்கள் அங்கு நின்று திருப்பணி புரிய இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி கடவுளின் இல்லத்தை நிரப்பிற்று.